ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஒரு 400 லிட்டரு எல்ஜி ஃப்ரிட்ஜு. அதாவது கொஞ்சம் லேட்டஸ்ட் மாடலு. டீப் ஃப்ரிட்ஜ் வந்து இதுக்கு கீழே வரும். மாமூலாக வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே வரும். இது ப்ராப்ளம் என்னென்னா, இது உள்ளே வந்து வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது. உள்ளே வாட்டர் ஊற்றி நம்ம கூலிங் வாட்டர் வந்து வெளியில் பிடிச்சிட்டு குடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாட்ரு வந்து லீக்கேஜோ இல்லை அங்கேருந்து தண்ணி வந்து அதிகமாகி வெளியில் வந்து இந்த மாதிரி துருப்பிடிச்சிச்சான்னு தெரில. மொத்தம் அந்த சைடு மொத்தம் போயிடுச்சு. உள்ளே அந்த பஃப் தெரிகிற அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த ரேக்கெல்லாம் வந்து நிதானமாக வந்து எடுத்துகிட்டு, இல்லைன்னா ரொம்ப டைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நல்லா தட்டிட்டு அதை வந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு, துருவெல்லாம் கையில் அப்படியே பிடுங்குற மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம தட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோன்னா நல்லா ஃப்ரீ பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பட்டி ரேக்கு வச்சு நல்லா தொடச்சி சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேஸ்ட் வைக்கிறோம். இப்போ நம்ம சுற்றி தட்டுறது வந்து அந்த ரேக்கு வந்து ஒரு மாதிரி அன்லெவலாக இருந்தது, வெளியில் வந்துருந்ததுன்னா தட்டுறதுனால அது வந்து ஒரு லெவலாக வரும். அதுக்கப்புறம் வந்து ரேக்கு வச்சு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேஸ்ட் வைக்கணும். மெட்டல் பேஸ்ட்டு இதில் வந்து நம்ம 2 கோட்டிங்கும் வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய பெரிய குழியாக இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங்க்காக நம்ம அதை வந்து நீட்டாக சுரண்டிட்டு ஒரு சாண்ட் பேப்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நைஸ் போட வேணாம், 150 இல்லை 120 அந்த ரேஞ்சு வந்து போட்டு நல்லா சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பியும் ஒரு வாட்டி பட்டி வைக்கணும் நைஸாக. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து 220 பேப்பர் வந்து வாட்டர் வச்சு நம்ம சுரண்டி எடுத்தோம் அப்படின்னா ஸ்மூத் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, அந்த கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் கலரு. அதுக்கப்புறம் வந்து அந்த அடித்த பெயிண்ட்டு கூட நம்ம தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக மேலே வந்து ஸ்டிக்கர் போட்டு விட்டுறோம். இதுக்கு வந்து நம்ம மெட்டல் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இது வந்து 2 கலரில் கிடைக்கும். இந்த மெட்டல் பேஸ்ட்டு க்ரீனு ஒயிட்டு கிடைக்கும். நம்மக்கிட்ட இப்போதைக்கு க்ரீன் இருக்குது. ஒயிட்டும் க்ரீனும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் ஒன்றும் கிடையாது, கலர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. அதாவது இந்த வுட்டில் போடுறதுக்கு ஒயிட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து க்ரீனே சரியாக போயிடும். மெட்டல் பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு பெரிய பெரிய குழியாக இருக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து வச்சு நம்ம இழுத்து விட்டுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக வந்து மேலே மெமரி பேப்பர் போட்டு சுரண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங்காக இன்னொரு கோட்டிங் வந்து நம்ம வைக்கணும். அதில் கூட சரியாக வரலன்னா 3 கோட்டிங் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு கோட் முடிஞ்சு அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மெமரி பேப்பர் போட்டு ரப் பண்ணணும்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே எங்கெங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன குழி இல்லை அன்லெவல் அதெல்லாம் இருக்கும், அதை வந்து நீட்டாக மேட்ச் பண்ணுறதுக்காக செகண்ட் கோட்டிங் வந்து நல்லா ஸ்மூத்தாக வந்து மேலே பட்டும் படாமல் ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அது என்ன ஆகும்னா சின்ன குழி இல்லை சின்ன சின்ன டாட்டு அந்த மாதிரி இல்லாமல் வந்து நீட்டாக ஸ்மூத்தாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்னா 220 பேப்பரை போட்டு நல்லா தண்ணியில் முக்கி அந்த வாட்டர் வச்சு சொரணும். அப்படின்னா பெயிண்டில் படுறப்போ கூட அந்த பெயிண்ட் வந்து நமக்கு வந்து தூக்கி விடாது, பட்டும் படாமல் மேலே வந்து ஸ்மூத்தாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் கோட் வைக்கிறோம். சும்மா லைட்டாக தான் வைக்கணும், மேலே வச்சும் வைக்காத மாதிரி வைக்கணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு வரும்.
அப்போ 220 பேப்பரு வாட்ரு வச்சு ஈரம் வச்சு நம்ம சொரணும். அப்போ தான் வந்து அந்த பெயிண்ட்டுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் இல்லாமல் ஸ்மூத்னஸ் கொடுக்கும். ஸ்மூத்தாக வர வரைக்கும் சொரணும். அதுக்கப்புறம் ஸ்மூத் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தொடச்சிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். உள்ளே அதாவது எக்ஸ்ட்ரா பிளேஸில் படாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது வந்து மறைச்சிட்டு கரெக்டாக அந்த நம்ம போட்ட அந்த எங்கே பெயிண்ட் தேவையோ அங்கே மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஒரே வாட்டி கூட அடிச்சிடக்கூடாது. அது கொஞ்சம் லாங்கில் வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி மெதுவாக எடுத்துகிட்டு போனால் தான் வந்து ஃபினிஷிங் இருக்கும். இல்லைன்னா ஒரே இடத்துல கிட்ட வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து ஃபுல்லாக ஒரே இடத்துல விழுந்துடும். அது ரவுண்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு 80% தான் ஓரளவுக்கு நமக்கு வரும். இருந்தாலும் அதுவும் அதை விட கேவலமாக வந்ததுன்னா அசல் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அடித்த பெயிண்ட் உடனே கண்ணில் படாமல் இருக்கிறதுக்காக அது மேலே வந்து நம்ம ஸ்டிக்கர் போட்டுருவோம். இந்த ஸ்டிக்கரு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். எவ்வளோ 200 250க்குள்ளே வரும். நல்ல பெரிய ஷீட் வரும். கிட்டத்தட்ட நம்ம இதை தனித்தனியாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணோன்னா ஒரு 3-4 ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரே ஃப்ரிட்ஜுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா டெக்கரேட் பண்ணோம், எங்கேயாவது சின்ன சின்ன டென்ட் இருக்குது, ஏதோ சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்னதாக யூஸ் பண்ணோன்னா 4 ஃப்ரிட்ஜு வரைக்கும் வரும் இந்த ஸ்டிக்கரு. பூ ஸ்டிக்கர் போட்டு மேலே ஒரு பட்டர்ஃப்ளை உட்கார வச்சிட்டோன்னா அதோட லுக்கே மாறிடும் அப்படியே நமக்கு. அது நம்ம பார்த்தோன்னே என்ன ஆகும்னா அந்த பூவை அந்த இது மேலே போகுமே தவிர அந்த இடத்துல டென்ட்டு அந்த இடத்துல ஏதோ ஸ்ப்ரே பண்ணோம் அதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது. லுக்கே கொஞ்சம் மாறிடும் நமக்கு. ஒருவேளை நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். வெளியிலேருந்து யாருனா வந்தாங்கன்னா கூட ஃப்ரிட்ஜ் பார்க்குறது கூட நல்லா லுக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா சப்ஸ்கிரைப் தேவை ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.